நடிகர் சூர்யா அவர்களுடைய கருப்பு படம் நேற்று ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பினான்ஸ் பிரச்சனை காரணமாக படம் ரிலீஸ் ஆகல. முதல்ல 9 மணி காட்சிகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில அதன் பின்னர் அடுத்தடுத்த காட்சிகளுமே ரத்தாச்சு. மாலையில ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமே மிஞ்சது. இன்னொரு பக்கம் வட இந்தியாவில பல இடங்கள்ல கருப்பு படம் திரையரங்குகள்ல திரையிடப்பட்டிருக்காம். தயாரிப்பாளருடைய அனுமதி இல்லாமல் கியூப் நிறுவனம் KTM வழங்கியதால இது நடந்துள்ளதாக சொல்லப்படுது. தியேட்டர்களில் எடுக்கப்பட்ட பல காட்சிகள் சோசியல் மீடியாக்கள்ல கசிஞ்சிருக்கு. கருப்பு படத்தை சட்ட விரோதமாக லீக் பண்ணவர்கள், பதிவிறக்கம் செய்து ஷேர் பண்ணவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வழக்கறிஞர் மூலமாக நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு தயாரிப்பாளர் SR பிரபு அவர்கள். இந்த நோட்டீஸ் பாத்தீங்கன்னா நேற்று சோசியல் மீடியாக்கள்ல செம்ம ட்ரெண்டிங்குமே ஆச்சு. இதனடுத்து இந்த படத்துடைய இயக்குனரான RJ பாலாஜி அவர்களுமே மதிய வேலையில வீடியோ ஒன்று வெளியிட்டு அனைவரையுமே சோகத்துல ஆழ்த்தினார். பல போராட்டங்களுக்கு பிறகு இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக இருந்தது. உங்களுடைய நேரத்தை வீணாக்கினதுக்கும் அவளுடன் காத்துட்டு இருந்த ரசிகர்களை ஏமாற்றியதுக்குமே நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி RJ பாலாஜி பேசியிருந்த வீடியோ செம்ம ட்ரெண்டாச்சு. அதற்கு பல ரசிகர்கள், பிரபலங்கள் அப்படின்னு அவருக்கு ஆறுதலுமே சொன்னாங்க. இந்த நிலையில இன்று இந்த திரைப்படம் உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகிருக்கு. காலையில இருந்தே படத்தை பார்த்த ரசிகர்கள் ஆகா ஓகோன்னு புகழ்ந்துட்டு இருக்காங்க. ரசிகர்கள் மட்டுமல்ல, பல பிரபலங்களுமே இந்த படத்துடைய முதல் நாள் முதல் காட்சியை பார்த்து செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா அவர்களுமே இந்த படத்துடைய FDFS காட்சியை பார்த்திருக்காங்களா. அதனுடைய புகைப்படங்கள், வீடியோக்கள் சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகி செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இவங்களை தாண்டி பல பிரபலங்களுமே இந்த படத்துடைய FDFS காட்சியை பார்த்திருக்காங்களா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.